ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெனால்டு லோகன் காரில் ஹேண்ட் பிரேக் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. சரியாக நிற்க மாட்டுது, ரியலில் வர பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்துருந்தாங்க. ஹேண்ட் பிரேக் லீவரை கழி செக் பண்ணி பார்த்தால ஹேண்ட் பிரேக் கேபிள் வந்து ரொம்ப ஸ்டக்காக இருந்துச்சு. அது போக பிரேக் ஷூ வந்து ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக ஒட்ட தேய்மானம் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம அதனால் ஹேண்ட் பிரேக் கேபிளும் பிரேக் ஷூ வந்து செட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகே சேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து வேலை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரெண்டு பக்கம் கேபிள் வந்து ஃபிட் பண்ணோம். செக் பண்ணி பார்த்ததில் ஹேண்ட் பிரேக் அந்த கேபிள் வந்து ஃபுல்லாக ஸ்டக்காக இருந்துச்சு. அதுபோக அந்த உட்கார காடியுமே வந்து தெரிச்சு போயிருந்துச்சு. இதனால தான் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து சரியாக வேலை செய்யலை. அதே மாதிரி பிரேக் ஷூ வந்து ரெண்டு பக்கம் செட்டாகவே சேஞ்ச் பண்ணுறோம். ஹேண்ட் பிரேக் கேபிளும் பிரேக் ஷூ செட்டாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு வீல் சிலிண்ட்ரு மற்ற எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். வீல் பேரிங் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிரேக் ஷூ ஃபிட் பண்ணிவிட்டு அந்த ஹேண்ட் பிரேக் கேபிள் ரெண்டு பக்கம் ஃபிட் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக உட்காரதா காடி எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு ஹேண்ட் பிரேக் லிவரை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப டைட்டாக இருந்தால் பிரேக்ஸ் வந்து தேய்மானம் ஆயிரும். ஸோ கரெக்டான டிக்கு 5 டிக்கு 4 டிக்கு செக் பண்ணி பார்த்துட்டு வீலை சுற்றி பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. மறுபடியும் ட்ரம்மை ஏற்றிட்டு மறுபடியும் டிக்கு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் ட்ரம்மை ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக் கரெக்டான டிக்கு செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கார் சம்மந்தப்பட்ட விஷயம்னா கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.